டிடிவி தினகரன் அவர்கள் மூத்த அரசியல்வாதி மேடம் ஜெயலலிதா அவர்கள் கூட நீண்ட பயணம் பண்ணி ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு தலைவர் இப்போ வந்து என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு வேண்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு உண்டான விஷயம். அதற்காக தான் திரு மோடி அவர்கள் வந்தார். அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போனார். அடுத்தது பிஎம்கே ஜாயின் பண்ணாங்க. இப்போ டிடிவி அவர்கள் ஜாயின் பண்ணுறாங்க. தேமுதிக எப்போ வேணால் ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த எலெக்ஷன் ஒரு மெஷினரி இருக்குது பார்த்தீங்களா, என்டிஏ அப்படிங்கிற ஒரு மாபெரும் மெஷினரியை கிக் ஸ்டார்ட் பண்ணி எலெக்ஷன் ஒர்க்கை இறங்கி பண்ணுங்க, அந்த எலெக்ஷன் மோடுக்குள்ளே போயிடுங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு திரு மோடி அவர்கள் வந்திருக்காரு. இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் ஒன்று திரண்டாங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியா. இப்போ சொல்லுங்கள், அதாவது எங்கள் கூட்டணி வலு எழுந்துருச்சு, என்னாச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ பாரத பிரதமரும் அமித்ஷா அவர்கள் சாணக்கியரும் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு இந்த திருட்டு திமுக காரணங்கள்லாம் என்ன எஃபர்ட் போட்டாலும் ஒன்றும் கிழிக்க முடியாது அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு தான் திரு மோடி அவர்கள் வராரு. தமிழகத்து மேலே அவருக்கு எவ்வளோ பற்று இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தமிழுக்கு வேண்டியும் தமிழ் மக்களுக்கு வேண்டியும் அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. இப்போ இந்த 23ஆம் தேதி அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உன்னிப்பாக கவனிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்.